அதாவது இந்த 2015 நம்மளுடைய திராவிட முன்னேற்றத்து கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு மசோதாவை வந்து தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அந்த தனிநபர் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமா வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு. ஆனா அந்த மசோதாவை எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டு புதிதாக இந்த 2016 மத்திய நீதித்துறை அமைச்சகம் வந்து ஒரு மசோதாவை அறிமுகம் செய்திருக்காங்க. அந்த மசோதாவில் திருநங்கை அப்படிங்கிற ஐடியாவே வந்து அவங்க தப்பா குறிப்பிடுறாங்க. திருநங்கை அப்படிங்கிறவங்க வந்து பிறந்தப்பவே வந்து திருநங்கையா பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது வந்து தப்பான ஒரு தகவல். அவங்களுடைய அரசியல் நோக்கர்களுக்கு வந்து அது புரியல. சரியான திருநங்கைனா யாரு அப்படிங்கிற ஒரு டெபினிஷனே வந்து அந்த மத்திய அரசாங்கத்திற்கு புரியல. அந்த மாதிரி தப்பா வடிவமைச்சிருக்காங்க இப்போ புதிய மசோதால. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலங்காலமா திருநங்கைகளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் ராஜாக்கள் காலத்திலிருந்து ஆடிப்பாடி சங்க காலங்கள்ல இருந்து அதற்கு முன்பட்ட காலங்கள்ல இதிகாச காலங்கள்ல இருந்து திருநங்கைகள் தெய்வமா மதிக்கப்பட்டுட்டு தான் வந்திருக்காங்க. திருநங்கைகள் வந்து போற்ற தகுந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் அழிக்கும் விதமா அவர்கள் வடநாடுகளையும் சரி இன்றைய தமிழகத்திலையும் சரி எல்லா மாநிலங்களையும் சரி திருநங்கைகள் ஒரு விசேஷ வீடுகளுக்கு போய் ஆடி பாடி ஆசீர்வதிச்சு அவங்க கொடுக்குற இனாமை அதை பெற்றுதான் வந்து இவ்வளவு காலம் வயிறு வளர்த்துட்டு வந்தாங்க. அதை வந்து ஒழிக்கும் விதமா திருநங்கையோட கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கும் விதமா ஒரு மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. பிச்சை எடுத்தல் நிலைக்கு சென்றாலோ இல்ல பிச்சை எடுப்பதற்காக யார் சென்றாலோ அந்த குறிப்பிட்ட நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். 2 வருஷத்துல இருந்து 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனைன்னு அந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. குற்றங்களும் தண்டனைகளும்ங்கிறது ஒரு டாபிக்ல. ஸோ இது வந்து கடுமையாக நாங்கள் வந்து திருநங்கைகள் வந்து ஒட்டுமொத்த இந்தியா தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக 36 மாவட்ட திருநங்கைகள் சென்னையில் வாழ்ற திருநங்கை தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதிதாக வரக்கூடிய ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு சிறுவன் வந்து திருநங்கைகளோட சமுதாயத்துல சேர்றதை இந்த மசோதா கடுமையா கண்டிக்குது. அப்போ பெண் தன்மையே கொண்ட ஒரு திருநங்கையா வர்றவங்க அவங்க வந்து எங்க சமுதாயத்துல வந்து அவங்க ஆறுதல் மன ரீதியான ஆலோசனை அவங்களுக்கு உடல் ரீதியான ஆலோசனை பாதுகாப்பு ஆலோசனை இவையெல்லாம் இங்க கிடைக்கும். ஆனா அதை தடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் தன் பெண் உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியாம அவங்க பெற்றவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களோட ஹராஸ்மெண்ட் அக்கம் பக்கத்துல இருக்கிற சொசைட்டியோட ஹராஸ்மெண்ட் இத்தனையும் தாங்கி அவன் சாகணுமா? அவங்கள வந்து அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு திருநங்கை சமூகமே இனி எதிர்காலத்தை உருவாக்க கூடாதுன்ற மத்திய அரசாங்கம் நினைக்கிறதா? இது எங்களுடைய 2வது கேள்வி. இதையெல்லாம் எதிர்த்து தான் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு பெரிய நிகழ்வு அமர்வை வந்து நாங்கள் 21ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் வந்து ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எங்களுடைய கோரிக்கைகளா என்னன்னா மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவை பரிசீலனை செய்யணும். இந்த மசோதாவில் திருநங்கைகள்னா யாரு, அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சார வாழ்க்கை முறைகள் என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் இவங்க வந்து அந்த புதுசா ஒரு திருநங்கை கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் கம்யூனிட்டி லீடர் கிட்டே அந்த பொறுப்பை கொடுக்கணும்ல? புதுசா வரக்கூடிய திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு மையம் மாதிரி அமையுங்க, அவங்க புதுசா வர்றவங்களை படிக்க வைங்க, புதுசா வர்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான பயிற்சிகளை உருவாக்குங்கன்னு இந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காங்கல்ல, கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய எங்களுடைய கலாச்சார தலைவர்கள் அவங்க கிட்டே தரலாம் இல்ல, ஏன் தரமாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் மசோதாவில் இடம்பெறணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவங்க கிட்டே அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த மாவட்டத்துல புதுசாக எந்த திருநங்கை அவங்க படிக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும், அவங்க அந்த மாதிரி வழி நடத்துங்கன்னு அவங்க கிட்ட அந்த ரோலை கொடுக்கணும். அடுத்ததா இந்த மசோதாவை எந்த விதமான கல்விக்கான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பிற்கான இடஒதுக்கீடு, திருநங்கைகள் கேட்கறது ஒரு சராசரியான இடஒதுக்கீடு எதுவுமே இல்லாம சும்மா அதாவது கவுன்சில் மாதிரி அமைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் எப்படி நலவாரியம் அமைச்சாங்களோ அது மாதிரி தேசிய அளவில் நலவாரியம் அமைக்கிறாங்க. நாங்க கேட்கறது தேசிய அளவில் கமிஷன் அமைங்க அப்படிங்கிறோம். அதுக்கு ஒரு IAS ஆஃபீஸர், அதுக்கு ஒரு தலைவர், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றோம். ஏன் இதெல்லாம் அந்த மசோதாவில் இடம் பெறல. எந்த ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த நாட்டில் இந்த மக்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்காக ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி எதுக்காக கண் துடைப்புக்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க? நாங்க அடிச்சுக்கிற மாதிரி கொண்டு வராங்க, எங்களோட கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளும் வர்றதில்லை. வராத பட்சத்துல எதுக்காக இப்படி பண்ணணும்? அதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. அது எடுக்கவே இருங்க ஒரு நிமிஷம். கேட்டிருக்காங்க, இல்ல மறுக்க முடியாது, கேட்டிருக்காங்க. ஒரு சிலர்கிட்ட கிராஸ் ரூட் லெவல் லீடர் கிட்ட கேட்கல. ஹைஃபையா வாழ்ந்து கொண்டிருக்கிற திருநங்கைகள், NGO உடைய கைகூலிகள்,
அவங்கள வச்சுதான் வந்து இந்த இது வந்து நடந்திருக்கு, இந்த கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த லெவல் லீடர்ஸ் கிட்ட வந்து கன்சல்டேஷன் நடத்தி இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும். இன்னைக்கு வரைக்கும் யாராவது பத்திரிகை மீடியால வந்து தன்னோட முகத்தை காட்டி நான் வந்து திருநங்கைகளுக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு பேசுறவங்கள தான் மீடியா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஆனா கிராஸ் ரூட் லெவல்ல இந்த அம்மா வந்து 50 வருஷமா கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மா 40 வருஷமா கஷ்டப்படுறாங்க கம்யூனிட்டிக்காக, இந்த அம்மா 30 வருஷமா கஷ்டப்படுறாங்க, அது அந்த அம்மா 50 வருஷமா கஷ்டப்படுறாங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்க பேசிக்ல இருந்து கஷ்டப்பட்ட லீடர்ஸ்க்கு தான் தெரியும் ஒவ்வொரு கம்யூனிட்டியோட வலி என்ன, வேதனை என்ன, அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா லீடர்ஸும் இருக்கட்டும், ஆக்டிவிஸ்டும் இருக்கட்டும், ரோல் மாடல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இருக்கட்டும், உங்களை மாதிரி பத்திரிகை மீடியாக்களும் இருக்கட்டும், எல்லாரையும் வச்சு ஒரு ரீகன்சல்டேஷன் பண்ணி தான் இந்த மசோதாவை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. புதுசா 4 பேர் எஜ்ஜோ வயசு 4 பேர் போயிட்டாங்கிறதுக்காக அதை வச்சு எடுக்கக்கூடாது முடிவு. அதாவது வந்து ரீகன்சல்டேஷன் பண்ணும் பட்சத்துல அந்த குழுவுல எங்களுடைய கிராஸ் ரூட் லெவல் லீடர், எங்களுடைய கலாச்சார தலைவர்கள் கண்டிப்பா இடம்பெறணும். அவர்கள் இல்லாம எந்த விதமான ஒரு மசோதாவை கிரியேட் பண்ணக்கூடாது. எந்த விதமான ஒரு அரசின் திட்டங்கள் வந்தாலும் திருநங்கைகள்ல மூத்த கலாச்சார தலைவர்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலும் தான் எல்லா திருநங்கைகளும் ஒருங்கிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த அம்மா கூட ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா இந்த அம்மா கூட ஒரு 2000 பேர் இருக்காங்க. இவங்களுடைய அந்த மாதிரி தான் குரூப்பா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு தெரியும், அனுபவ ரீதியா அவங்களுக்கு தெரியும், பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், தேவைகள் என்னன்னு தெரியும். இவங்க ஆனா கலந்துக்கல. யாரோ ஒருத்தங்க மேலோட்டமா இருக்கிறவங்களை கூப்பிட்டு கன்சல்டேஷன் வச்சிருக்காங்க. அந்த கன்சல்டேஷன்ல அவங்க தெரிவிச்ச கருத்துக்களை போட்டிருக்காங்க. பேசிக்கா ஃபீல்டு லெவல் ரியாலிட்டிக்கு அவங்களுக்கு தெரியல. ஃபீல்டு லெவல் ரியலிஸ்டிக்கா வந்து அவங்க வந்து அதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும். 2014 வந்து எங்களுக்கு திருப்தியான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு மசோதா கொண்டு வந்தது, எங்களுக்கு திருப்தி பட்டுச்சு. இப்போ 2016 கொண்டு வந்து வர போகிற மசோதா எங்களுக்கு மனசு திருப்தி படலை. அது வந்து எங்களோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்கும் எங்கள் மனித நேயத்தை வந்து முறியடித்து எங்கள் திருநங்கைகளோட ஒரு கலாச்சாரத்தை ஒற்றுமைகளையும் அதை முறியடிக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை மாற்று பரிசீலனை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்த்து இந்த மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பில்குல் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு 2016 கொண்டு வந்த ஒரு மசோதா எங்களுக்கு மனசு திருப்திப்படலை. இனிமேலுக்கு வரப்போகிற மசோதாவில் எங்களுக்கு திருநங்கைகளை வந்து 3வது பாலினத்தை வாழ வைக்கிறத மாதிரி மனித நேயத்தோட எல்லாரும் அணுகுமாறி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த பில் வந்து லோக்சபால இப்ப பெண்டிங்ல இருக்கு. ஆமா. பண்ணனும் அப்படி நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லன்றீங்க. இத இப்ப என்ன பண்ணனும் உங்க இதை இப்ப வந்து நாங்க வந்து தமிழகத்துல வந்து இந்த போராட்டங்களை பண்றதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவங்க என்ன சொல்றீங்க, இந்த மசோதால என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த மசோதா முதல்ல வரவேற்கிறீங்களா? இதுல இல்ல வரவேற்கல நாங்க. அதோட காரணம் என்னன்னா எங்களோட கலாச்சாரத்தை வந்து ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய திருநங்க 3வது பாலினம் வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு கலாச்சாரத்தை முறியடித்து எங்களை அதை அழிக்கக்கூடிய ஒரு பாலியல் தொழிலில் ஒட்டுமொத்தமாக திருநங்கைகளை வந்து பிச்சை எடுக்கிறதோ மற்றவங்களுக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாலியல் தொழிலில் வந்து இறக்கிறதுக்காண்டு தூண்டுதல் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது பிடிக்கலாங்க. ஒற்றுமையை குறைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக ஆடி பாடி நாங்கள் வந்து பிச்சை எடுத்து இப்படி வந்து அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணி பழைக்கக்கூடியவங்க. அதை முறியடிச்சுவிட்டு நாங்கள் வந்து பாலியல் தொழிலில் இறக்குற அளவுக்கு இவங்க வயசானவங்க எங்கே போவோம்? இப்போ இளவட்டு திருநங்கையெல்லாம் வந்து அந்த மாதிரி செஞ்சாலும் கூட நாங்கள் வயசான திருநங்கையெல்லாம் போய் பாலியல் தொழில் பண்ணி பழைக்க முடியுமா? எங்கள் கலாச்சாரத்தை முறியடிக்கக்கூடாது.